வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கமன் சூப்பரா அந்த கல்யாண வீட்டு ரசம் ஸ்டைல்ல நல்லா பாக்குறதுக்கும் அப்படைசிங்காவும் டேஸ்ட்லயும் சூப்பரா இருக்கக்கூடிய உடுப்பி ரசம் தான் பண்ண போறோம். இந்த ரசம்க்கு பூண்டு எதுவும் தேவையில்லைங்க. பருப்பு தண்ணி, புளி, அதுக்கப்புறமா சூப்பரா ஸ்பெஷலா அரைக்கக்கூடிய ஒரு உடுப்பி ரசம் பவுடர் தான். முதல்ல இந்த சூப்பரான உடுப்பி ரசம் பவுடர் பண்ணிடலாமா? கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துட்டு மல்லி விதைகள் கலர் மாறுற வரைக்கும் நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெயில பண்ணாதாங்க வாசனையா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு மல்லி விதைகளை மட்டும் தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்னுக்கும் தனித்தனியான ஒரு ஃப்ரையிங் பாயிண்ட் இருக்குங்க. அதனால தனித்தனியாவே வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா பாக்கி இருக்கிற எண்ணெயில 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொன்னிறமா மாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஜீரகத்தையுமே அதே பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறது எல்லாமே ஒன்னாதான் அரைக்க போறோம். வறுக்கிறது மட்டும் தான் தனித்தனியா வறுத்துக்கிறோம். தனியா பொறுத்த வரைக்கும் அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜீரகம் போட்டோன்னே உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடும். இப்ப பாக்கி இருக்க எண்ணெயில அதே கடாயிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. வெந்தயம் அப்படியே லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும் போதே நீங்க எண்ணெயில இருந்து எடுத்துடணும். ஓவரா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கசப்பு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வெந்தயத்தையுமே அதே பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரசம் பாத்தீங்கன்னா டார்க் ரெட் கலர்ல இருக்கும். அந்த கலருக்காகவே நம்ம பேடிகே மிளகாய் யூஸ் பண்ணோம். இது ஒரு கர்நாடகா ரசங்கிறதுனால அங்க ப்ரிடாமினா பைடிகே சில்லிஸ் தாங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சில்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரம் இருக்காது. பட் கலர் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு பிரைட் அந்த ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். 4-5 பேடிகே மிளகாவை நான் இதே எண்ணெயிலே வறுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பி ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு அதையுமே எடுத்து அதே பவுல்ல வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிற எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு பொறப்பொறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை கூடவே நான் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல சேர்க்க போறோம். ஏன்னா ரசம்னாலே முதல்ல திறந்த உடனே அந்த பெருங்காய வாசனை தான் வரணும். இந்த பொடி கொஞ்ச நாள் கெட்டு போகாம இருக்கணும்னா நீங்க கருவேப்பிலையை நல்லா பொறப்பொறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை அதே பவுல்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்ததெல்லாம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு ட்ரையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான ரசம் பொடி கிடைக்கும். ட்ரையான கண்டெய்னரை வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா மாசக்கணக்கில் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரசத்துல மிளகு எதுவும் கிடையாதுங்க. காரம் பொறுத்த வரைக்கும் மிளகா பொடியிலேருந்து தான் வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா காரசாரமா வேணும்னா பேடிகே மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நார்மல் சில்லிஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் கட்டாயமா உடுப்பி ரசங்கிற போது நீங்க பேடிகே சில்லிஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட சூப்பரான உடுப்பி ரசம் பொடி ரெடிங்க. இப்போ அடுத்ததா ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடாயில வறுத்தோம் இல்லையா, அதே கடாயிலே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியிலேயே 2 தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடுங்க, கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்திருக்கேங்க. அடுத்ததா இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கலருக்காக தாராளமா ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தக்காளி வேகணும். தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது தக்காளியுமே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். நீங்க ரசம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளிய நீங்க வெந்நீர்ல ஊற வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும். 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த புளியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க போறோங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் அதுக்கப்புறமா கொதிக்கிற ரசத்துல நம்ம சேர்த்துக்கலாம். ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா கையிலேயே வடிகட்டிக்கலாங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதுதான். புளிக்கு ஒரு பச்சை வாசனை இருக்குங்க. கொதிக்க கொதிக்க அந்த பச்சை வாசனையே போயிடும். புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வளாவிக்கோங்க. இல்ல கரெக்டா இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்ச தோரம்பருப்புலேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம இந்த கொதிக்கிற ரசம்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி தண்ணி மிக்சர், அதுக்கப்புறமா புளி தண்ணி, பருப்பு, இது 3 ஒன்னா சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க, அப்பதான் பிளெண்ட் ஆகும். நுரைச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரசம் பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த ரசம் பாத்தீங்கன்னா கல்யாண ரசம்க்கு செம்மையா டஃப் கொடுக்குங்க. அதே டேஸ்ட்ல ஃபிளேவர்ல சூப்பரா இருக்கும். ரசம் பவுடரை பொறுத்த வரைக்கும் உங்க ரசத்தோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு நம்ம அரைச்ச மொத்த ரசம் பவுடருமே சரியா போச்சு. ரசப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி உருண்டைகள் இல்லாதபடி அப்படியே உடச்சு விட்டு கொதிக்க விடுங்க. இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டார்க்கா மாறிடும். நம்ம யூஸ் பண்ணிருக்க பேடிகே சில்லினால தாங்க நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பேடிகே சில்லி கிடைக்காதுன்னா நீங்க காஷ்மீரி சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதுனால உப்பு சேர்த்திருக்கேன். கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மேல அப்படியே நுரைச்சு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நான் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பொடியில கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா ஆரம்பத்தை தண்ணியில சேர்த்தோம். இப்போ 3வது தடவையா நம்ம அணைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திருக்கோம்.
அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா டக்குன்னு மூடி வச்சிடுங்க, இல்லைன்னா ஃப்ளேவர்லாம் வெளியே போயிடும். மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாராளமா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு டக்குன்னு மூடிடுங்க. ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கும். ரொம்ப ரெகுலரான ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போறோம். நெய்ல கொஞ்சமா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுட்டு அதை அப்படியே இந்த ரசத்து மேல தாளிச்சுக்கிறேங்க. டல்லா இருக்கிற கிளைமேட் இல்லைன்னா மழையில சூடான இந்த சாதம் கூட கொஞ்சம் நெய், ரசம், உருளைக்கிழங்கு காய் இருந்தா ஆஹா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த காம்போவை. மறக்காம இந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.